வணக்கம். ஜிகேஎஸ்வி ரவிச்சந்திரன். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்ட் வெர்சஸ் டோட்டல் காஸ்ட். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் பார்க்கும்போது ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்ட் எடுக்கணும். ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் எவ்வளோ எஸ்டிமேட்டட் பண்ணது, எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, ஏன் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஃபிஷ்போன் டயக்ராத்தை பயன்படுத்தி அந்த ரூட் காஸ் கண்டுபிடிச்சி டோட்டல் காஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தணும். இதுதான் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். எஸ்டிமேஷனுக்குள்ளே கொண்டு வர எதுக்காக வேரியேஷன் வருதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கிட்டு ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் கொண்டுட்டு போயிட்டு ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணி டோட்டல் காஸ்ட்டை கம்மி பண்ணணும். அதே நேரத்தில் டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுற, எந்த இடத்துல யூஸ் பண்ணு சொல்லி பார்க்கணும்னா ப்ரொக்யூர்மெண்ட்டில், பர்ச்சேசிங்கில் என்ன தெரியுமா திங்க் பண்ணுறீங்கன்னா, நமக்கு சப்ளையர் கிடைச்சிட்டாரு, லோ காஸ்ட்டில் நமக்கு பல்க்கு குவான்டிட்டி தர்றாரு அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. அங்கே வந்துட்டு பர்ச்சேசிங்கில் வந்துட்டு குவான்டிட்டி காஸ்ட் மட்டும் கால்குலேஷனில் போட்டுக்கூடாது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இருக்குது, அது மட்டும் கிடையாது. ஒரு 4 மாதத்துக்கு நமக்கு தேவையான மெட்டீரியலை மொத்தமாக கொடுக்குறேன், இவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார்னா கனெக்ட் பண்ணி பாருங்கள். 18% ஜிஎஸ்டி 4 மாதத்துக்கு ஜிஎஸ்டி நம்ம இங்கே ஒன்றா பே பண்ணணும். அப்போ பர்ச்சேசிங் ப்ரொக்யூர்மெண்ட் இங்கே வரும்போது டோட்டல் காஸ்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட், டேக்ஸ், வேர்ஹவுஸ் காஸ்ட் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு அங்கே பர்ச்சேசிங்கிற ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்ட், நாரோ கான்செப்டை பார்க்கக்கூடாது. அங்கே வந்து டோட்டல் காஸ்ட் கணக்கில் எடுத்துக்கணும். நன்றி, வணக்கம்.